Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Adisya அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம்? நோட்டபிளாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ, கிளைக்கழக நிர்வாகிகளோ, நகர நிர்வாகிகளோ, பகுதி நிர்வாகிகளோ, மாவட்ட நிர்வாகிகளோ, மாநில நிர்வாகிகளோ யாராவது அவங்கள பத்தி இந்த மாதிரி அபியூசிவா பேசுறாங்க? உறுப்பினர்கள் போடுறாங்க. வைஷ்ணவியை வந்து சோசியல் மீடியால திட்டுறதுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. முதல்ல அவங்க யாருன்னு நீங்க சொல்லுங்க. யாரு, என்ன ஊரு, பேரு எதுவுமே தெரியாத ஒரு ஐடியில இருந்து ஒருத்தன் போஸ்ட் போடுறான், அதுக்கு வந்து தலைவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அரசியல் தற்கொலைத்தனம் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நாங்க அரசியலுக்காக தான் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது முழுக்க முழுக்க விளம்பரத்துக்காக பண்ணக்கூடியதுங்க. அவங்க வந்து தாவேக்கால விளம்பரத்துக்காக தேடி வந்தாங்க. அதாவது புகழ்ந்து விஜய் பேசும்போதும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி பேசும்போது நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. இப்போ வந்து தாவேக்காவை விமர்சனம் பண்றவனா இல்ல வைஷ்ணவி யாருன்னு எங்களுக்கு தெரியாது. மக்கள் விரும்பும் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் விஜய்னு சொல்லியிருக்கீங்க. விரும்புங்கிறது நீங்களா போட்டுக்கிட்டீங்களா? அதாவது விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த டேக்லைன் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து இந்த கட்சியின் சார்பாக எடுக்கப்பட்ட டேக்லைன்லாம் கிடையாது. பல்வேறு இடங்களில் நானே கவனிச்சிருக்கேன். மக்கள் வந்து பொதுமக்கள் இல்லை வந்து விவசாய பெருமக்கள் இவங்க தலைவரை சந்திக்க வரும்போது, பல்வேறு அமைப்பினர்கள் சந்திக்க வரும்போது, அவங்க பிரச்சனைகளை பேச வரும்போது எங்களுடைய நிர்வாகிகளே வந்து பக்கத்தில் நிற்க மாட்டாங்க, தள்ளி தான் நிற்பாங்க. யாருமே வந்து பக்கத்தில் நின்று என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க பண்ணிடுறீங்க. புசி ஆனந்த், ஆதவர்ஜுன், ஜானாரகே சமையல ஃபில்டர் பண்ணிடுறீங்க. யாரை வந்து விஜய் மீட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க மூணு பேர்லாம் அப்படி எல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. இதெல்லாம் திட்டமிட்ட பரப்புரை பண்ணப்படக்கூடிய விஷயம். தேவிக்கான அர்த்தம் ஜனநாயகன் விஜய் அதுதானா? ஆமா. சில பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஜோசப் விஜய், அது வந்து இந்த மதம் சார்ந்து ஒரு மதத்திற்குள்ள அவர் அடைக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேக்காவிலிருந்து திமுகவுக்கு போன வைஷ்ணவி தாவேக்கா தொண்டர்கள் மீதும் உங்க தளபதி மீதும் வந்து புகார் கொடுத்துருக்காங்க டிஜிபி அலுவலகத்தில் கோயம்புத்தூர்ல. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம்? இணையதளத்தில் வந்து எவ்வளவோ பேர் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வந்து முகம் தெரியாத ஐடிக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் படத்தை போட்டுக்கொண்டு மிக கேவலமாக பேசக்கூடிய நபர்களும் வந்து இணையதளத்தில் இருக்கிறாங்க. அதே போல் பல்வேறு தலைவர்களுடைய ஃபோட்டோ, பல்வேறு நடிகர்களுடைய ஃபோட்டோ வச்சுட்டு முகம் தெரியாமல் பேசக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. இந்த முகம் தெரியாமல் பேசக்கூடிய நபர்கள், முகம் தெரியாதவர்கள் போடக்கூடிய கமெண்ட், ஃபோட்டோஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தலைவர் தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அதை தவிர வேறு வேலையே இருக்காது தமிழ்நாட்டில். அதை தவிர அவருக்கு வேறு வேலையை செய்ய முடியாது அவரால். அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து திமுகவில் இணையதளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய முகம் தெரியாத ஐடிக்கள் அவ்வளவு அப்யூசிவ் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் நான் பேசுகிற வீடியோவில் எடுத்து பாருங்கள், கமெண்ட்டில் எடுத்து பாருங்கள், திட்ட தான் செய்வாங்க, அசிங்கமாக கேட்பாங்க. நீங்கள் வந்து கூகுள் சர்ச்சில் எடுத்து பாருங்கள், டிவிகே ரமேஷ் ஃபேமிலி, டிவிகே ரமேஷ் ஃபேமிலி ஃபோட்டோ, டிவிகே ரமேஷ் ஒய்ஃப் ஃபோட்டோலாம் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதை என்னுடைய குடும்பத்தில் பார்த்துட்டு சொல்கிறாங்க. இப்போ இதற்கெல்லாம் நான் போயிட்டு இதெல்லாம் சர்ச் பண்ணுறாங்க, எனக்கு வந்து மிரட்டல் இருக்கா மாதிரி தெரியுது, எனக்கு பிரச்சனைகள் இருக்கா மாதிரி தெரியுது, அதற்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும், ஏன்னா நான் தொடர்ந்து திமுக விமர்சித்து பேசிட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இது எந்த வகையில் ஒரு நியாயமான விஷயம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, முழுக்க முழுக்க டிவிகே தொண்டர்கள் அவங்க தான் இதை பண்றாங்க அப்படிங்கிறத வித் ப்ரூஃபோட ஐடியோட அவங்க வந்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுக்குறாங்க. அந்த ஐடிக்கள் மேலே ஆக்ஷன் எடுங்க. அந்த ஐடிக்கள் மேலே ஆக்ஷன் எடுங்க. அந்த ஐடிக்கள் கட்சியில் பொறுப்பில் இருக்காங்களான்னு பாருங்க. கட்சியில் பொறுப்பாளர்களாகவோ, நிர்வாகிகளாகவோ, கிளைக்கழக நிர்வாகிகளாகவோ இருக்காங்களான்னு போய் பாருங்க. இருந்தால் ஆக்ஷன் எடுங்க. யார் வேணான்னு சொன்னா? விஜய் அவர்கள் அண்மையில் ஐடி விங் அந்த ஆலோசனை கூட்டத்தில் சோசியல் மீடியாவில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே விர்ச்சுவல் வாரியர் தான், நீங்கள் எப்படி கவுண்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து விளக்கியிருக்காரு. அந்த விர்ச்சுவல்ஸ் வாரியர்ஸ் தான் வைஷ்ணவியை இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி மாஃபிங் பண்ணி ஒரு தரக்குறைவாக எப்படியெல்லாம் புகைப்படம் போடணுமோ அப்படிலாம் போடுறீங்க. இல்லை, விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றது வந்து நம்முடைய ஐடி விங் தோழர்களை தலைவர் சொல்கிறாரு. நமக்காக களத்தில் இயங்கக்கூடியவங்க, நம்ம கொள்கை கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்முடைய தலைவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செயல்படக்கூடியவர்கள் தலைவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ். நீங்கள் சாதாரணமாக ஒரு ஐடி விங் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது அப்படின்றத தலைவர் சொல்கிறாரு. நான் அதை தான் கேட்டுட்டு இருக்கேன். வந்ததுலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இன்றைக்கு திமுகவில் இது போல ஃபோட்டோக்கள் வைத்துக்கொண்டு மார்ஃபிங் பண்ணக்கூடியவங்க, ஆபாசமாக பேசக்கூடியவங்க பல ஐடிக்கள் இருக்கு. முகம் தெரியாத ஐடிக்கள் மட்டும் இல்லை, முகம் தெரிந்த ஐடிக்கள்லேயே இந்த ஆபாசமாக பேசக்கூடிய ஐடிக்கள்லாம் இருக்குது. நம்மளால ஆதாரத்தோட அதையும் காட்ட முடியும். புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன், இதற்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு போலீஸ் ஆக்ஷன் எடுக்க போறாங்க. உங்களுடைய திமுக கட்சி தான் ஆட்சியில் இருக்கு, ஆக்ஷன் எடுக்க போறாங்க. எதற்கு எடுத்தாலும் வந்து தலைவர் பேசணும், தலைவர் இதற்கு பதில் சொல்லணும், தலைவர் மன்னிப்பு கேட்கணும், அறிக்கை விடணும், உங்க தரப்புல இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படிங்க. முதல்ல வந்து இத்தனை ஆண்டு காலமாக களத்தில் இருக்கக்கூடிய, நாங்கள் 75 ஆண்டு கால ஆலமரம்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குல்ல, அவங்க இந்த ஆன்லைனில் எவ்வளவு அப்யூசிவாக பெண்களை வந்து எவ்வளவு கீழ்த்தரமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலும் எல்லா கட்சிகளும் அந்த ஆதரவாளர்கள் வந்து சோசியல் மீடியால திமுக எல்லா கட்சியிலுமே இருக்கு, அதுல இன்க்ளூடிங்
தமிழக வெற்றி கழகம் நான் சார்பா சொல்றேன், நான் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. திமுக நீங்க சொல்லிட்டீங்க. நான் என்ன கேக்குறேன், தமிழக வெற்றி கழகம் சார்பா இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இப்படி போஸ்ட் போடுறாங்களே, இத வந்து இததான் நீங்க கண்காணிக்கலையா? பொறுப்புல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? ரமேஷ் என்ன பண்றாரு? ராஜ்மோகன் என்ன பண்றாரு? புஷியானந்த் என்ன பண்றாரு? ஆதவர்ஜுனா என்ன பண்றாரு? இவங்க எல்லாம் வந்து கண்காணிச்சு இந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க, ஒரு சின்ன பொண்ணு 20 வயசு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. தெளிவா எங்க தலைவரே சொல்லியிருக்காரு. நீங்க வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, பொதுச் செயலாளர் சொல்லணுன்றதோ இல்ல ஆதவர்ஜுனா சொல்றதை எதிர்பார்க்கல. எங்க தலைவரே சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ஒரு டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ண வந்திருக்கோம், நம்ம டீசன்ட் அப்ரோச் பண்ணணும். நீங்க சொல்றது ஃபுல்லாவே ஒரு வந்து ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு முகம் தெரியாத ஐடியா விஜய் ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சங்கர் சர்மா அவர்களுடைய போட்டோ வச்சுக்கிட்டு 10 ஐடி கிரியேட் பண்ணி யாரை வேணா திட்ட முடியும். அதற்கு வந்து நான் சங்கர் சர்மாவை ப்ளேம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நீங்க வந்து நோட்டபிளா நிர்வாகிகள் யார் இருக்காங்க? பொறுப்பாளர்களா இருக்காங்களா? கட்சியில இருக்க பொறுப்புல இருக்கவங்களா இருக்காங்களா? ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக சில பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ உங்க போட்டோ வச்சு ஒரு 10 பேர் வந்து ஐடியா கிரியேட் பண்ணி யாரை வேணாலும் எப்படி வேணா திட்டுறான் அப்படின்னா அதெல்லாத்துக்கு நீங்க பொறுப்பேற்றுட்டு இருக்க முடியாது. இதுவே ஒரு நோட்டபிள் பர்சன், இப்போ உங்களுடைய தோழரா இருக்கலாம், உங்களுடைய நண்பரா இருக்கலாம், முகம் தெரிந்த நபர், அவருடைய ப்ரொஃபைல் இருக்கு, போட்டோ இருக்கு, அவர் ஊர் பேர் இருக்கு, அவர் யாருன்ற ஐடென்டிட்டி இருக்கு அப்படின்னு இருக்கும்போது எங்க நீங்க சங்கர் சர்மாவோட நண்பரா இருக்கிறாரு, உங்க நண்பர் இந்த மாதிரி பேசுறாரு, நீங்க கண்டிக்கலையேன்னு கேள்வி கேட்டா அர்த்தம் இருக்கு. முகம் தெரியாத ஐடி, யாரு என்ன ஊரு பேரு அட்ரஸ் தெரியாத ஒரு ஐடி, ஒரு ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு இவங்க போடுற அபியூசிவ் கமெண்ட்ஸுக்கும் அவங்க போடுற வந்து மார்ஃபிங் போட்டோஸ்க்கும் எல்லாத்துக்குமே நீங்க வந்து பொறுப்பாளர்களை குற்றம் சொல்லி எப்படி எடுத்துக்க முடியும்? சில பேர் வந்து விஜயனுடைய போட்டோ வச்சிருக்காங்க, அவங்க ஃபேக் ஐடியா கூட இருக்கட்டும். சில பேர் வந்து கட்சியினுடைய கொடியை வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்க. அப்படிங்கும்போது அப்ப இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் தலைவர் என்ன பண்றாரு? அவங்க நிர்வாகிகள், நீங்க நிர்வாகிகள் போஸ்ட் போட்டுருக்காங்களான்னு காட்டுங்க. நோட்டபிளா இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ, கிளைக்கழக நிர்வாகிகளோ, நகர நிர்வாகிகளோ, பகுதி நிர்வாகிகளோ, மாவட்ட நிர்வாகிகளோ, மாநில நிர்வாகிகளோ யாராவது அவங்கள பத்தி இந்த மாதிரி அபியூசிவா பேசுறாங்க? உறுப்பினர்கள் போடுறாங்க. கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளோ அல்லது மற்ற நிர்வாகிகளோ போடுறாங்களான்னு சொல்லி அவங்க போடல, அவங்க அதுக்கான ப்ரூஃபிங் கொடுக்கல. ஆனா தாவேகா தொண்டர்கள், தாவேகா உறுப்பினர்கள் போடுறாங்க. அத வந்து கட்டுக்குள்ள இருக்க வேண்டிய இடத்துல யார் வந்து இருக்காங்க? அந்த உறுப்பினர்னு சொல்லக்கூடிய ஐடிகள் காட்டுறீங்கல்ல, அந்த ஐடியோட ஊர் பேர் அட்ரஸ் காட்டுங்க. அந்த அவங்களுடைய ஒரிஜினல் போட்டோ என்ன, அவங்களுடைய ஒரிஜினல் பேர் என்ன, அவங்க ஊர் பேர் என்ன, எதையாவது இருக்குதான்னு சொல்லி காட்டுங்கன்ற. நான் எதுவுமே இல்லாத ஒருத்தரை நீங்க எப்படி தாவேகா தான் செஞ்சது, அவங்களையா நீங்க நிர்வாகிகளை கண்டிக்கலன்னு சொல்ல முடியும்? நீங்க ஏதாவது ஒண்ணு இருந்தா தானே அது யாருன்னு பார்க்க முடியும். இன்றைக்கு ஒரு அடையாளம் இருந்தா தானே அது யாரு என்னன்னு பார்க்க முடியும். இது போல செய்யாதீங்கன்னு சொல்ல முடியும், இல்ல நம்ம நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். யாரோ செய்யறதுக்கெல்லாம் நீங்க வந்து நிர்வாகிகளை கண்டிக்கல, அப்ப நீங்க மன்னிப்பு கேட்கல. வைஷ்ணவிய வந்து சோசியல் மீடியால திட்டுறதுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. முதல்ல அவங்க யாருன்னு நீங்க சொல்லுங்க. நாங்க என்ன வந்து இவங்களை போல ஆட்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து அட்டென்ஷன் கொடுத்து நம்ம கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பா அவங்க கட்சியில இருக்கும் போது, இப்ப திமுக இருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் சார்பா பல்வேறு பேட்டிகள் வந்து கட்சியில இருக்கும்போது கொடுத்துருக்காங்க. அப்பெல்லாம் வந்து ரமேஷ் கேட்கல, ஏன் வந்து நீங்க பேட்டி கொடுக்குறீங்க? அப்ப வந்து கேட்கல ராஜ்மோகன், ஏன் வந்து பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கல. இப்போ உடனே ஒரு விமர்சனம் வரும்போது அவங்க யாரு, விஜய்க்கு இவரை பத்தி எல்லாம் தெரியவே தெரியாது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பண்றீங்க. இப்பவுமே சொல்றோம் அவங்க என்ன வேணா பேட்டி கொடுக்கட்டும், என்ன வேணா பேசட்டும், அவங்களுக்கு எல்லாம் கண்டுக்கிற நிலைமையில நாங்க இல்ல. நாங்க மிக தெளிவா சொல்றீங்க, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு அடிப்படையா ஏதாச்சும் ஒன்று இருக்கணும்ல. யாரு என்ன ஊரு பேரு எதுவுமே தெரியாத ஒரு ஐடியில இருந்து ஒருத்தன் போஸ்ட் போடுறான், அதுக்கு வந்து தலைவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அரசியல் தற்கொலை தரம் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நாங்க அரசியலுக்காக தான் பண்றாங்க. நீங்க இது முழுக்க முழுக்க விளம்பரத்துக்காக பண்ணக்கூடியதுங்க. அவங்க வந்து தாவேக்கால விளம்பரத்துக்காக தேடி வந்தாங்க, அந்த விளம்பரம் கிடைக்கல அடுத்து மாறுறாங்க. பேட்டி கொடுத்த மாதிரி நான் கவனிக்கல. நீங்க விளம்பரத்துக்காக நீங்க திமுக சொல்றீங்க, நான் கேக்குறேன் விளம்பரத்துக்காக அந்த பொண்ணு வந்து அப்படி கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல வந்து பூத் கமிட்டி மாநாடு நடக்குது. பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதில் செயல்படக்கூடிய பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மட்டும்தான் உள்ள அனுமதின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். மிக தெளிவாக அறிக்கை கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம். பூத் கமிட்டி நிர்வாகிகளும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி உறுப்பினர்களும் இவங்க மட்டும்தான் உள்ள அனுமதி அரங்கிற்குள்ள. ஏன்னா லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்களுக்கு 2 மணி நேரம் ஒர்க் ஷாப் இருக்கு. வீடு வீடாக சென்று அவர்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், மக்கள்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணுன்றதை கற்றுக் கொடுப்பதற்கு அங்கே லைவ் நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. தலைவர் பேசியிருப்பாரு, ஆதவ் பேசியிருப்பாரு, எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அங்கே 2-3 மணி நேரம் ஒர்க் ஷாப் நடந்துச்சு. அந்த ஒர்க் ஷாப் ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்காக, உறுப்பினர்களுக்காக. அதனால மற்றவர்கள் யாருக்கும், எந்த நிர்வாகிகளுக்கும் அனுமதி கிடையாது. மாநில நிர்வாகிகள் எங்களுக்கே அனுமதி கிடையாது. அப்போ அந்த இடத்துல என்ன உள்ள விடலன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வந்தாங்க. அந்த பொண்ணு தான் வந்து நான் கட்சியில சேர்ந்துட்டேன் உறுப்பினர் தான் சொல்லி சொல்றாங்கல்ல. பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மிக தெளிவா சொல்றாங்க. அவங்க பூத் கமிட்டில இருக்காங்களா, பூத் கமிட்டி நிர்வாகியா இருக்காங்களா, பூத் கமிட்டி உறுப்பினரா இருக்காங்களா? நாங்களே அனுமதி கிடையாதுங்க, மாநில நிர்வாகிகள் நாங்களே போலங்க. அது முழுக்க 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 பூத் கமிட்டிக்கானது, அவர்களுக்கான ஒர்க் ஷாப். அங்க மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு தெளிவா சொல்லி விஜயை பத்தி புகழ்ந்து பேசும்போது வைஷ்ணவி தேவைப்பட்டாங்க. எங்களுக்கு அதாவது புகழ்ந்து விஜய பேசும்போதும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி பேசும்போது நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. இப்ப வந்து தாவேகாவை விமர்சனம் பண்றவனா இல்ல வைஷ்ணவி யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரமேஷ் சொல்றாரு. தலைவரை புகழ்ந்து பேசுறதுக்கு அவங்க மட்டும் கிடையாது, ரமேஷோ
ராஜ்மோகனோ, வீர விக்னேஸ்வரனோ, லயோலா மணியோ யாருமே தேவை கிடையாது. ஏன்னா அவரை நாங்க புகழ்ந்து பேசி தான் அவர் இனிமேல் தான் புகழ் அடையணும்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு நாங்க பேசி தான் விளம்பரம் கிடைக்கணும்னு ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு நாங்க பேசி தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கிடையாது. நாங்க பேசுறதே வந்து நாங்க வந்து ஒரு கட்சியினுடைய செயல்பாடை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேசுறோமே தவிர்த்து தலைவருக்கு புகழ் கொடுக்கறதுக்காக, தலைவருக்கு விளம்பரப்படுத்துறதுக்காக நாங்க யாருமே பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இதை தான் நாங்க ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம். அவங்கன்னு கிடையாது, நாங்களுமே அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். எங்களுக்குமே அது தேவை. அவர் தலைவருக்கு வந்து ஒரு புகழை சேர்ப்பதற்கு நாங்களாம் தேவை கிடையாது. தலைவர் ஆல்ரெடி மக்கள் மனதில் தான் இருக்கிறாரு. அவருக்கு வந்து புதுசா ஒரு விளம்பரமோ ஒரு பிராண்டிங்கோ இங்க தேவை கிடையாது. நாங்க கழகத்துல தலைவருடைய பின்னாடியில் இருந்துகிட்டு அவருடைய கொள்கையின் கோட்பாடுகள் வழி மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும். அப்ப நம்ம கிட்ட ஒரு பேச்சு திறன் இருக்கு, அதை நம்ம மக்களுக்காக பயன்படுத்துவோம்னு சொல்லி வந்திருக்குமே தவிர்த்து நீங்க சொல்வது போல அவங்க அப்ப பேசினாங்க நல்லா இருந்துச்சு, இப்ப இப்பயுமே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கருத்தியல் ரீதியா எதிர்க்கிறது வச்சா நாங்க பதில் சொல்ல போறோம். கருத்தியல் ரீதியா பேசினா நாங்க பதில் சொல்ல போறோம். விஜய்க்கு பெண்கள் வந்து அதிகப்படியான ரசிகர்கள் இருக்காங்க, ரசிகைகள் இருக்காங்க. அதை நம்ம வந்து கண் கூட பார்த்துட்டே இருக்கோம். ஒரு பெண்ணை வந்து விஜய் ரசிகர்களும் தாவேக்க சார்ந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் இப்படி தரக்குறைவா விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். தலைமை விஜய் பேச வேண்டாம், அங்க இருக்கக்கூடிய மாவட்ட லெவல்ல இருக்கக்கூடிய ஏதாவது கமெண்ட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ண அதான் சொல்றோம். இன்னைக்குமே அதான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. நீங்க வந்து இதுவே ஒரு மாவட்டத்துல ஏதோ ஒரு பேர்ல ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் இது போல கமெண்ட் போட்டிருக்காருன்னா அடுத்த நிமிஷம் அந்த மாவட்ட தலைவர் அவரை கூப்பிட்டு கண்டிச்சிருப்பாரு. நீங்க சொல்லக்கூடிய ஐடிக்கள் யாருன்னே தெரியாது, ஊரு பேரே தெரியாது, அன்னோட்டிசபிள் ஐடிஸ் வச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அன்னோட்டிசபிள் ஐடிஸ்ல இருந்து வரக்கூடிய கமெண்ட்டுகளுக்கும் பதிவுகளுக்கும் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, கட்சி தான் பொறுப்பு அப்படிங்கிறீங்க. அது யாருன்னே நோட்டீஸ் பண்ண உங்களாலே முடியாது. நீங்க அதுதானே காவல்துறைக்கு போயிருக்கீங்க. நீங்க நோட்டீசபிளான ஐடியா இருந்தா யாருன்னு தெரிஞ்சாதானே ஒரு மாவட்டத்தில் பேச முடியும். அப்பதானே நாங்க அதுக்கு பொறுப்பு இருக்க முடியும். யாருன்னே தெரியாத ஒரு ஐடி ஒரு ஃபேக் ஐடியில போறதுல நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? சரி, இப்ப அவங்க மன்னிப்பு எங்கள் தலைவர், நான் என்ன கேக்குறேங்க, நான் ஒரு சின்ன கேள்வி கேக்குறேங்க. எங்கள் தலைவர் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் இப்படிதான் செயல்படணும், கட்சியினர் இப்படிதான் செயல்படணும், இப்படிதான் நம்ம பழகணும், நம்ம டீசென்டான பாலிடிக்ஸ் தான் பண்ணணும், இப்படிதான் நம்ம அப்ரோச் பண்ணணும். மரியாதை குறைவா ஒரு வார்த்தை பேசினா கூட எங்க தலைவர் ஏத்துக்க மாட்டாரு. உண்மையிலேயே சொல்றேன். நீங்க வந்து சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. சரி, அப்ப இதை கண்டிக்கிறீங்க தானே? சொல்றேன் கேளுங்க. ஆரம்பத்துல கண்டிச்சிட்டு இருக்கோம். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நம்ம வந்து டீசென்டா தான் பண்ணணும். சமீபத்துல ஐயா வேல்முருகன் அவர்களுடைய இஷ்யூல வந்து நம்முடைய தோழர் லயோலா மணி அவர்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்திருந்தார். அப்போ தலைவர் வந்து நேர்ல பார்க்கும்போது லயோலா மணியை கூப்பிட்டு வச்சு சொல்றாரு, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி இது போலலாம் பேசக்கூடாது, நம்ம எந்த இடத்துலையும் மரியாதை குறைவா நம்ம எங்கேயுமே பேசக்கூடாது, நம்ம டீசென்டா தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு போறாரு. அவ்வளோ பெரிய விழாவில், கல்வி விருது வழங்கக்கூடிய விழாவில் கூப்பிட்டு வச்சு அவர் அதை நோட்டீஸ் பண்ணி சொல்லிட்டு போறாரு. எல்லா இடங்கள்லையும் எங்கள் தலைவர் சரியாக தான் இருக்கிறாரு. நீங்க அன்னோட்டிசபிளா இருக்கக்கூடிய ஒரு ஃபேக் ஐடிஸை வச்சுக்கிட்டு எங்க தலைவர் மன்னிப்பு கேட்கணும்னா முதல்ல அதுக்கு மு.க. ஸ்டாலின் வந்து 1000 பக்கங்கள் இல்ல 10,000 பக்கங்கள் மன்னிப்பு கேட்டா கூட பத்தாது. எங்கள் தலைவராது இந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் மீட்டிங்ல இருக்கும்போது சொல்றாரு நாங்க எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இங்க திமுகவில் நோட்டீசபிளா இருக்கக்கூடிய, திமுகவினுடைய பேச்சாளராக இருக்கக்கூடிய, மேடையிலே பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவ்வளவு ஆபாசமா பேசினாரு. மு.க. ஸ்டாலின் மன்னிப்பு கேட்பாரா சொல்லுங்க? இன்றைக்கு திமுகவுடைய ஆதரவாளர், திமுகவுடைய மேடைகள்ல பயிற்சி பட்டறைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், ஊடகவியலாளர்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. தேரடி இந்திரகுமார்னு ஒருத்தர் மீடியாவில் பேசிட்டு இருக்காரு. ஒரு டிபேட்ல எங்களுக்கு ஆதரவா பேசக்கூடிய திரு முஸ்தபா அவர்களை பார்த்து தலையில எதை வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி தொப்பியை காமிச்சு பேசுறாரு. அப்ப இதற்கு மு.க. ஸ்டாலின் மன்னிப்பு கேட்பாரா? இது போல பேர் தெரிந்த உங்கள் மேடைகளில் இருக்கக்கூடிய திமுகவில் அங்கம் வைக்கக்கூடியவர்களே மு.க. ஸ்டாலினால மன்னிப்பு கேட்டு கண்டிக்க முடியாது. அவரால் அதையே தடுத்து நிறுத்த முடியாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை திரு மு.க. ஸ்டாலின் தடுத்துட முடியுமா? அந்த கட்சியிலே அந்த கட்சியில இருந்து பவர் செக்டாரா இருக்காருங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவர் எவ்வளவு ஆபாசமா பேசினாலும் அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியல. திமுக விட்டுருங்க, நம்ம கட்சியில இப்படி எல்லாம் பண்றாங்க. அதான் சொல்றேன். இப்ப நான் பேர் சொன்னேன்ல, இப்ப நான் பேர் சொல்லி சொல்றேன்ல, இது போல ஆபாசமா பேசுறாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறாரு, இஸ்லாமிய பெருமக்களை வந்து தரக்குறைவாக பேசுறாங்க மீடியால உட்காந்து, நான் பேர் சொல்றேன். நீங்க அந்த மாதிரி பேரை சொல்லுங்க. அப்ப நீங்க யாரோ ஒரு ஃபேக் ஐடியில போடுறத கொண்டு வந்துட்டு தலைவர் மன்னிப்பு கேட்கணும், இது வந்து என்ன தற்கொலைத்தனமால இருக்குது? இதை வச்சுட்டு நம்ம டிபேட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. எவ்வளவு நேரம் நம்ம எவ்வளவு அரசியல் கருத்து பேசிட்டு இருக்கோம், மக்கள் பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லாம இவங்களுக்கு பதில் சொல்றதா எங்க வேலை? இப்போ வைஷ்ணவிக்கு நீங்க கடைசியா சொல்ல வர்றது என்ன? முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அரசியல்னா மக்களுக்காக வேலை செய்யறது. ஒரு கட்சியின் மீதோ ஒரு தலைவர் மீதோ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க கருத்தியல் ரீதியா பேசுங்க, மக்கள் பிரச்சனைகளை பேசுங்க. எந்த இடத்துல நாங்க தவற விட்டோம்னு பேசலாம். சும்மா உட்காந்து யாரோ பேசுறதா எங்க தலைவர் பொறுப்பு இருக்கணும், எங்க தலைவர் மன்னிப்பு கேட்கணும், அரசியல் தற்கொலைத்தனமா பேசாதீங்க. அப்படி மன்னிப்பு கேட்கணும்னா முதல்ல உங்கள் தலைவர் இருக்காருல்ல மு.க. ஸ்டாலின், அவரை வந்து இது போன்ற திமுகவில் இருக்கக்கூடிய ஆபாச பேச்சாளர்கள், அவதூறு பேசார்கள், பொய் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், இஸ்லாமிய பெருமக்களை மதிக்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா, இவர்களை போறாலும் கட்சியில வச்சுட்டு இருக்காரு பாருங்க. அதற்கு முதல்ல அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க பாக்குறோம். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள், உங்கள் விஜய் அவர்கள் அப்படின்னு நீங்க போட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் வந்து பண்ண இருக்கீங்க. எப்போ வந்து களத்துக்கு விஜய் வர போறாருங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்வி தானே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம திரும்ப இந்த நரேட்டிவ்ஸை பல இடங்களில் நம்ம உடச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த 2 ஆண்டு கால கட்சி களத்துக்கு வரல, இந்த நரேட்டிவ்ஸ் நம்ம திரும்ப பல இடங்களில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து முதல்ல 2 ஆண்டு கால கட்சியே கிடையாது. நம்ம 32 ஆண்டு கால கட்சி. 30 ஆண்டு காலமாக நம்ம வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு வரோம்.
மக்களோட மக்களாக நின்று இருக்கும், மக்கள் பிரச்சனைகளை நின்று இருக்கும். தலைவர் நேரடியாக உதவிகள் செஞ்சிருக்காரு, நம்முடைய இயக்கம் உதவி செஞ்சிருக்கு. அதன் பரிணாம வளர்ச்சி தான் தமிழக வெற்றி கழகம் நம்ம கொண்டு வரோம். அப்போ திரும்ப திரும்ப இந்த நரேட்டிவ்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் களத்துக்கே வரலன்னா நீங்கள் சொல்லவே முடியாது. தலைவர் வந்து எல்லா பிரச்சனைகளும் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. சட்ட ரீதியாக எந்தெந்த பிரச்சனைகளுக்கு போராட முடியுமோ போராடிட்டு இருக்காரு. மாவட்ட கிளை கழகங்கள் மூலமாக, மாவட்ட கழகங்கள் மூலமாக எங்கெங்கெல்லாம் போராட முடியுமோ, மக்களோட நிற்க முடியுமோ நின்றுட்டு இருக்காரு. அவர் நேரடியாக எந்தெந்த மக்களை சந்திக்க முடியுமோ, யார் கூடலாம் பேச முடியுமோ, எப்படி வந்து தொகுதி வாரியாக, மாவட்ட வாரியாக பிரச்சனைகள் எல்லாம் கேட்டறிந்து அதை அட்ரஸ் செய்வதற்கான அடுத்த கட்ட பணிகள் இது எல்லாத்தையுமே தலைவர் களத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதற்காக தான் நம்ம வந்து அடுத்த மாநாடு நடத்துறோம். மாநாடு முடிஞ்ச உடனே மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் நடத்துறோம். மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைகள் என்ன, அந்த மக்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் என்ன, அந்த மக்களுடைய சமீப கால பிரச்சனைகள் என்ன, அனைத்தையும் தலைவர் பேச இருக்கிறாரு. இது எல்லாமே நாங்கள் திட்டமிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாமே நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ அந்த டேக்லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மக்கள் விரும்பும் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் விஜய்னு சொல்லியிருக்கீங்க. விரும்புங்கிறது நீங்களா போட்டுக்கிட்டீங்களா? அதாவது விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த டேக்லைன் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து இது கட்சியின் சார்பாக எடுக்கப்பட்ட டேக்லைன்லாம் கிடையாது. நம்ம பல்வேறு இடங்கள்ல இந்த பொதுக்கூட்டங்களுக்கு போகிறோம், பல்வேறு இடங்களில் கொள்கை விழா பொதுக்கூட்டம் நடத்துகிறோம், நலத்திட்ட விழாக்கள் நடத்துகிறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை, தலைவர் அவர்கள் முதலமைச்சராக வந்தால் நாங்கள் வந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்ற அந்த மக்கள் விரும்புகிறாங்க. இன்றைக்கு வந்து பெரும்பாலான சர்வேஸ் நீங்கள் பார்க்கலாம். நான் எங்களுடைய சர்வேஸ் இல்லை, நீங்கள் எங்களுக்கு எதிராக நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள், இல்லை எங்ககிட்ட மாறுதல் கருத்து இருக்கக்கூடியவர்கள், அந்த கட்சியின் சார்பாக எடுக்கக்கூடிய சர்வேஸில் கூட தலைவருக்கு வந்து குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதம், கிட்டத்தட்ட 20% மேலான வாக்கு சதவீதம் இருப்பதாக அவர்களே வந்து இன்னைக்கு வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது போல மக்கள் வந்து எங்கள் தலைவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகி இருக்கிறார்கள். இப்போ மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் அப்படின்னு நீங்க சொல்லலாம். மக்களும் வந்து சில பேர் விரும்பலாம், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா விஜயை அசஸே பண்ண முடியல அப்படின்னு ஒரு சூழல் தானே இப்போ நிலவிட்டு இருக்கு. விஜயுமே வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு. எந்த டிஸ்டன்ஸும் கிடையாது. எங்க தலைவர் வந்து மக்களை சந்திச்சுட்டு தான் இருக்காரு, அவர்கள் குறைகளை கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. மக்களை வந்து சந்திக்கும் போது கூட சில செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் இருக்கிறாங்கல்ல. நம்ம வந்து ஒரு ஆத்மார்த்தமா சில விஷயங்கள் பேசணும்னு நினைப்போம், அதே மாதிரி ஃப்ரீயா சில விஷயங்கள் பேசணும்னு நினைப்போம். அப்போ கூட செக்யூரிட்டி தான் இருக்கு. தலைவரை சந்திக்கும் பொழுது எந்த செக்யூரிட்டி அங்கே இருக்க போறது கிடையாது. நீங்க தலைவரை சந்திக்கிறீங்க அப்படின்னா, தலைவர் ஒரு இடத்துல மீட் பண்றீங்க அப்படின்னா, தலைவர் உங்ககிட்ட எல்லா பிரச்சனையும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான் அனுப்புவார். தவிர்த்து அந்த இடத்துல உங்களை யாரும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. பல்வேறு இடங்களில் நானே கவனிச்சிருக்கேன். மக்கள் வந்து பொதுமக்கள் இல்லை வந்து விவசாய பெருமக்கள் இவங்களாம் தலைவரை சந்திக்க வரும்போது, பல்வேறு அமைப்பினர்கள் சந்திக்க வரும்போது, அவங்க பிரச்சனைகளை பேச வரும்போது எங்களுடைய நிர்வாகிகளே வந்து பக்கத்தில் நிற்க மாட்டாங்க, தள்ளி தான் நிற்பாங்க. யாருமே வந்து பக்கத்தில் நின்று என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க பண்ணிடுறீங்களே. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், ஜான் ஆரோக்கிய சமையல ஃபில்டர் பண்ணிடுறீங்க. யாரை வந்து விஜய் மீட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க 3 பேர்ல அப்படி எல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. இதெல்லாம் திட்டமிட்ட பரப்புரை பண்ணப்படக்கூடிய விஷயம். எல்லா தரப்பு மக்களும் தலைவரை சந்திச்சிட்டு இருக்காங்க, எல்லா அமைப்பினரும் தலைவரை சந்திச்சிட்டு இருக்காங்க. பல்வேறு ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், அதே போல அரசு அதிகாரிகளாக இல்லை ரிட்டையர் ஆன அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், பல்வேறு வழக்குரைஞர்களாக இருக்கட்டும், பல்வேறு நபர்கள் தலைவரை வந்து வெவ்வேறு சைட்லேருந்து தலைவரை சந்திச்சு பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே யாரும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாமலோ, பேச முடியாமலோ, தலைவர் யாரையும் பேசாமலோ அப்படியெல்லாம் இதுவுமே கிடையாது. இது திட்டமிட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாங்களே வந்து பல்வேறு இடங்களில் தொகுதி பிரச்சனைகள், மாவட்ட பிரச்சனைகள், இல்லை மாநில அளவில் நாங்கள் வந்து பொதுக்கூட்டங்கள் போகும்போது அங்கே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை மக்கள் சொல்கிறாங்க, என்ன கள நிலவரங்களுக்கு நாங்களே தலைவர்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அது எப்படி ஆக்சஸ் பண்ண முடியாமல் நாங்கள் சொல்ல முடியும்? எல்லாத்தையுமே அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா விஷயமும் களத்துல என்ன நடக்குது. இல்லை, இப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமா வந்து மக்கள் இயக்கத்திலேருந்து இருக்கீங்க. இப்போ கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கீங்க. இப்போ ரமேஷோ, லயோலாமணியோ, வீர விக்னேஸ்வரனோ, அது தவிர ராஜ்மோகனோ, இவங்களெல்லாம் தாண்டி வேற யாரும் விஜய் அசஸ் பண்ண முடியல. அப்படிலாம் நீங்க சொல்லவே முடியாதுங்க. எப்படி நீங்க சொல்றீங்க? மாவட்ட செயலாளர்கள் சந்திக்கிறாங்க, மாவட்ட நிர்வாகிகள் சந்திக்கிறாங்க, தொகுதி வாரியான பொறுப்பாளர்கள் தலைவரை சந்திக்கிறாங்க, தொகுதியில் இருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்டா இருக்கக்கூடியவர்கள், மக்களுக்காக சிந்தனை செய்யக்கூடியவர்கள், அந்த மக்களுக்காக பயணம் பண்ணக்கூடிய தலைவரை சந்திச்சு பேசுறாங்க. இதெல்லாம் நீங்க ஏன் வந்து எல்லாமே வந்து நீங்க வந்து வெளில தெரியணும்? ஏன்னா உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னார் இந்த கட்சிக்கு வந்துட்டாரு, அன்னார் அந்த கட்சிக்கு போயிட்டாரு, அதை ஒரு விளம்பரப்படுத்தி அதை வந்து ஒரு பிரச்சனையாக்குவீங்க. அடுத்தது தலைவர் பல்வேறு நபர்களை சந்திச்சு வராரு, பல்வேறு அமைப்புகளை சந்திச்சு பேசுறாரு, பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்திச்சு பேசுறாரு. எல்லா விஷயத்தையும் கலெக்டிவா அவர் வந்து எதையுமே எடுத்தன் கவுத்தன்னு செய்யக்கூடிய ஆள் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் போல திருநெல்வேலிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல வந்து எப்பேற்பட்ட கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது, அங்க எப்படி வந்து சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்குது, அதெல்லாம் ஏன் சீர் செய்யணும்னு கேட்காம இருட்டுக்கடல அல்வா சாப்பிடக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எங்க தலைவர் கிடையாது. நீங்க அதெல்லாம் நம்ம கேள்வியே கேட்க மாட்டோம். ஒரு முதலமைச்சர் இருட்டு கடைக்கு போய் அல்வா சாப்பிட்றாரு திருநெல்வேலிக்கு, ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்ன பிரச்சனை இருக்குன்னு அவரால் கேட்க முடியல, அங்க போய் அந்த மக்களை சந்திக்க முடியல. ஏன் வந்து இதே ஆட்சியில ஒரு சமூக ஆர்வலராக இருந்து குரல் கொடுத்து என்னை கொலை செய்ய வராங்க, எனக்கு கொலை முயற்சி நடக்குது என் மேல அப்படின்னு சொல்லி வீடியோ போட்ட ஒரு சமூக ஆர்வலரை காப்பாற்ற முடியல. அதே தென் மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் போறாரு, அல்வா சாப்பிட்றாரு, அந்த குடும்பத்தை போய் பார்க்க முடியுமா அவரால்?
அந்த குடும்பத்தினோட சூழ்நிலை அவரால் கேட்க முடிஞ்சுதா? ஏன் அவர் செய்யலை? இதையா நம்ம கேட்க மாட்டோம்? திரும்ப 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 திட்டமிட்டு தாவேகாவின் மீதும் தலைவர் மீதும் இது போல வந்து பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களே தவிர்த்து அவர்கள் சைடு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கின்றதை மறைப்பதற்காகவே இந்த பிம்பத்தெல்லாம் கட்டமைக்கிறாங்க. நீங்க சொல்வது போல எந்த விதமான ஆக்சசபிள் பிரச்சனையும் கிடையாது. தலைவரை சந்தித்து தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் தலைவருக்கு எடுத்துக்கொண்டுதான் செல்லப்பட்டிருக்கிறது. அதான் இப்போ விஜயனுடைய அந்த மாநாடு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு 25ஆம் தேதி, ஆகஸ்ட் 25ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 லட்சம் பேரை வந்து வர வைக்கணும்னு சொல்லி திட்டம் வச்சிருக்கீங்களா? ஆனால் ப்ராக்டிக்கலி இது மாதிரி பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லி சில விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. இதே தான் முதல் மாநாட்டுக்கு சொன்னாங்க. முதல் மாநாட்டுக்கு வந்து இடம் கிடைக்கிறது பிரச்சனை, அவருக்கு இடமே தரமாட்டாங்க, அவருக்கு இடமே கிடைக்காது மாநாடு நடத்துவதற்கு. நான் வேணா இடம் வாங்கி தரேன்னு சொன்ன ஆட்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய அளவில் ஒரு இடத்தை எடுத்து அந்த இடத்துல மாநாடு நடத்தணும். 30,000 பேர் கூட மாநாட்டுக்கு வரமாட்டாங்க. 40,000 பேர் வந்தால் பெரிய விஷயம். 60,000 பேர்லாம் தாண்டவே தாண்டாதுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் எங்களுடைய முதல் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. இந்த அளவிற்கு இவர்கள் வந்து மாநாடே நடக்காதுன்னு சொன்னவர்கள் எல்லாமே இந்த மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாட்டை பின்னாடி பாராட்டி பேசிய கதைகளும் இங்கே இருக்குது. இது போன்ற கருத்துக்கள்லாம் திட்டமிட்டு திணிக்கப்படுகிறது தான். நாங்கள் எங்களுடைய மாநாடு மிக பிரம்மாண்டமாக மதுரையில் தயாராகிட்டு இருக்கு. நீங்கள் மதுரையில் பார்ப்பீங்க, இது வரைக்கும் தமிழ்நாடே பார்க்காத மிக பிரம்மாண்டமான பொதுமக்கள் எழுச்சியுடன் கூடிய ஒரு மாநாடு நீங்க பாப்பீங்க. எப்படி வந்து சித்திரை திருவிழாவுக்கு வந்து அழகரைக்கான மிகப்பெரிய கூட்டம் கூடுதோ, இந்த முறை எங்கள் தலைவரைக்கான அங்க ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூடும். அர்ஜுன் சம்பத் அண்மையில் ஒரு கருத்து வச்சிருந்தாரு. தமிழக வெற்றி கழகம் இன்னொரு மக்கள் நீதி மையமா இருக்க போகுது. கடந்த முறை வந்து தேர்தல் போது கமலஹாசன் ஒரு என்ட்ரி கொடுத்தாப்புல அரசியல்ல. இந்த முறை 2026க்கு அப்புறம் ஒரு மக்கள் நீதி மையமா தான் தமிழக வெற்றி கழகம் இருக்க போகுது அப்படின்னு கருத்து வச்சிருக்காரு. அது அவருடைய கருத்து. அவருக்கு வேற வழி இல்லை. இந்த மாதிரி எதையாவது பேசினாதான் மீடியா அவர் பக்கம் திரும்பும். அப்போதான் மீடியாவில் அவருடைய ஃபேஸ் தெரியும். எங்கள் தலைவரை தொடர்ந்து இது போல வந்து மதவாத சக்தியாகவும், எங்கள் தலைவர் வந்து ஒரு மதம் குறிப்பிட்டு பேசுவதும், பெயரை குறிப்பிட்டு பேசுவதும், ஓட்டர் ஐடியை வெளியே விடுறதும், இதுதான் அவங்களுடைய வேலை. இதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக என்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு என்ன பணியாற்றிருக்காருன்னு சொல்லுங்க. மக்களுக்காக என்ன பணியாற்றிருக்காரு நீங்க ஏதாவது சொல்லுங்களேன். நோட்டீஸபிளா ஏதாச்சும் மக்களுக்கு பணியாற்றிருக்காரு. மதம் சொன்னனால எனக்கு ஒரு ஞாபகம். அண்மையில வந்து புசி ஆனந்த் பேசின ஒரு விஷயம் வீடியோவை பார்த்தேன். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஜேவி அப்படின்னாரு. அந்த ஜேவிக்கான அர்த்தம் ஜனநாயகன் விஜய். அதுதானா? ஆமா. இல்ல, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, ஒரு ஜனநாயக ஆட்சியை கொடுப்பதற்காக எங்கள் தலைவர் வருகிறாரு, ஜனநாயகன் விஜய் நாங்க சொல்றோம். இல்ல, சில பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஜோசப் விஜய். அது வந்து இந்த மதம் சார்ந்து ஒரு மதத்திற்குள்ள அவர் அடைக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் வந்து இதே திமுக வந்து பாத்தீங்கன்னா தலைவர் அவர்கள் வந்து ரெட் ஜெயின்ட்ல படம் நடிக்கும் போதோ இல்ல வந்து சன் பிக்சர்ஸ்ல படம் நடிக்கும் போதோ அப்போ ஆடியோ லான்ச்ல பேசும்போது தளபதி விஜய் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி இப்போ எங்கள் தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு திமுகவை எதிர்த்து, திமுகவை எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு உங்களை வந்து இந்த அரசியல் பண்ணையார்களை வந்து அரசியலை விட்டு வந்து விரட்டுவதுதான் எங்கள் வேலைன்னு வரும்போது இப்போ மட்டும் எப்படி அவங்களுக்கு அந்த ஜோசப் விஜய்ன்ற பேர் வருது? இல்லை, புசி ஆனந்த் சொன்னனால நான் கேட்குறேன். ஜனநாயகன் விஜய்னு சொல்றாருங்க. இவங்க புரிதல் தப்பா இருந்தா அவங்க மனதில் தவறான எண்ணங்கள் இருக்குன்னு அர்த்தம். இல்லை, புசி ஆனந்த் அப்போ வந்து ஆத்மார்த்தமா ஜோசப் விஜய்னு சொல்லலை, ஜனநாயகன் விஜய்னு தான் சொல்றாரு. அவர் ஜனநாயகன் விஜய் என்று தான் அவர் பல்வேறு இடங்களில் சொல்லுவார். அது அப்போ நீங்கள் வந்து ஜனநாயகன் விஜய்ன்றதை தவறாக ஒரு மதத்தின் அடிப்படையில் அவருடைய பேர் இதுதான், ஓட்டர் ஐடியை தூக்கி நான் வெளியில் விட்டேனே, ஜோசப் விஜய்னு சொன்னேனே, அப்புறம் இப்போ திமுக திடீர்னு வந்து பாஜகவுடைய மறைமுக கைக்கூலியாக இருந்து கொண்டு இப்போ இவங்களும் ஜோசப் விஜய்னு சொல்கிறாங்களே மேடைகளில் உட்காந்துக்கிட்டு, அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் தவறாக இருக்குன்னு அர்த்தம். அவங்களுடைய எண்ண ஓட்டம் ஒரு மதம் சார்ந்து செயல்படுகிறது, மதவாத அரசியல் செய்வதற்கான ஒரு எண்ண ஓட்டத்தில் அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். நாங்கள் ஜனநாயகன் விஜய்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய அடுத்த படம் ஜனநாயகன், எங்கள் தலைவருக்கு கடைசி படமாக ஜனநாயகன் வருகிறது. அதற்கு பிறகு 2026 ஒரு ஜனநாயக ஆட்சியை கொடுப்பதற்கு எங்கள் தலைவர் ஜனநாயகனாக வரப்போறாரு. நாங்கள் ஜனநாயகன் விஜய்னு சொல்றோம். இதுல என்ன இருக்கு? ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.